Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால்வாடி சத்து மாவு வச்சு எப்படி சூப்பரான சாக்லேட் கேக் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சாக்லேட் கேக்ன்றதுனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் சத்து மாவு சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தும் கூட. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு ஒயர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறப்ப நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்துடுறேன். சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா நான் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு இதை நான் கொண்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிரும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துறேன். 1 கப் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா திக்கான ஒரு பேட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ மறுபடியும் நான் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனா நீங்கள் ஒயர் விஸ்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இது கூட 1 கப் அளவுக்கு நான் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சத்து மாவு சேர்த்து நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ வந்து பேட்டர் நமக்கு நல்லா ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நான் பிளெண்டர் வச்சு இன்னும் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடுறேன். இதுதாங்க நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு வந்து கேக் நல்லா ஃப்ளப்பியாக வரும். இந்த பேட்டர் வந்து நான் நெய் தடவைனா ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். பவுலுக்கு அடியில் நான் சின்ன பீஸ் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே சும்மா கொஞ்சமாக கார்னிஷிங்காக ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த கடாய்க்கு மாற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஓரளவுக்கு வெந்து வரப்போ நான் கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் மேலே நான் போட்டுடுறேன். கேக் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். மேலே நட்ஸ் நல்லா தெரியுது. கேக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டலைன்னா நமக்கு வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கேக்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ கேக் நமக்கு முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு ரெசிபீஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் சத்து மாவு ரெசிபீஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும்.
ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.